இன்றைக்கி வந்துட்டு எங்கே கிளம்பிகிட்டு இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாரியம்மன் கோயிலுக்குங்க. மாரியம்மன் கோயிலில் பண்டிகை சாட்டியிருக்காங்க 15 நாள். அதில் வந்து ஒரு நாள் விளக்கு பூஜை பண்ணுவாங்க. அதனால சரி விளக்கு பூஜையில் கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேங்க. போனால் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு சாமி கும்பிட்டு அந்த விளக்கு பூஜை செய்கிறதுக்கு செட்டெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அந்த பூஜை முடிஞ்ச உடனே தட்டு வந்து விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமிக்கு தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அந்த தட்டு வந்து என்னோடய வீட்டுக்காரரோட அத்தை மகன் ரமேஷ் பாபு அந்த தம்பி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க. அந்த தட்டு வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க விநாயகர் கோயிலுக்குங்க. அதை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பம்பை அந்த பம்பை சத்தத்தோடு எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்தது. அந்த கூட்டத்தோடு போகும்போது நம்மளையே அறியாமல் நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் பார்த்தீங்களா, அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது. அவர் போய் விநாயகர் கோயிலில் ஒரு பூசை முடிச்சுட்டு அப்படியே வந்து ஈஸ்வரன் கோயிலையும் ஒரு பூசையை முடிச்சுட்டு பார்த்தா எல்லாம் பட்டாசு வான வேடிக்கைன்னு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஈஸ்வரன் கோயிலையும் பூசை முடிச்சுட்டு அந்த பம்பை அடிக்கிற சத்தத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு சாமியும் வந்துருச்சு. அதையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்தாண்ட வந்து கடை கிடப்போம் சாமிக்கு பூசை பண்ண ஆரம்பித்தாங்க. சரி அதையும் அப்படியே பார்த்துட்டு எல்லா கோயிலையும் பூசை முடிஞ்ச பின்னாடி மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. மாரியம்மன் கோயிலுக்கு அப்படியே வந்துட்டு மாரியம்மன் கோயிலில் உள்ளே வந்து தட்டெல்லாம் உள்ளே மாரியம்மன் கோயிலில் கொண்டு போய் இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாரியம்மனுக்கு பூசை நடந்துச்சு. மாரியம்மனுக்கு பூசை நடக்கும்போது தான் அந்த திரை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து பூசை நடக்கிறப்ப தான் நீக்கினாங்க. பார்க்குறதுக்கே மாரியம்மன் சூப்பராக அழகாக இருந்தாங்க. பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து விளக்கு பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. விளக்கு பூஜை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கனாக்கா நம்ம விளக்கு தேங்காய் இது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடணும் போல், மற்றதெல்லாம் ஜாக்கெட் பிட்டு வளையல் இன்னும் என்னென்னவோ பூ எண்ணெய் எல்லாமே கொடுத்தாங்க. விளக்கு பூஜையில் எல்லாமே பாருங்கள் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு விளக்கு பூஜை சூப்பராக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் விளக்கு பூஜையில் நான்லாம் கலந்துக்கலைங்க, ஏனோ தெரியல கலந்துக்கல. அதனால நானும் போய் ஒரு ஓரமாக உட்கார ஆரம்பிச்சிட்டேன். உட்காரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா, இந்த அண்ணா வந்து அப்போது யூடியூப் ஆரம்பித்த புதுசில் வந்து நான் வந்து சமையல் குறிப்பெல்லாம் போடுறேங்கண்ணே, நானும் பார்த்தேன் நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை செய்யுங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணார். செல்ஃப் எடுத்துக்கலாம், அண்ணா கூட செல்ஃப் எடுத்துட்டு அப்படியே வந்து நமக்கு சாப்பாடு முக்கியம் இல்லைங்க எங்கே போனாலும், அதனால் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. வந்து எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு நேரம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க வந்தேன். சரி வீட்டில் வந்து மட்டும் என்ன பண்ண போகிறேங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு போகலாம், இதெல்லாம் வருஷத்தில் ஒரு நாளைக்கு தானே இப்படிப்பட்ட விசேஷம்லாம் வருது பார்க்கலான்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஓகேங்க, அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.